இரட்டை இலை சின்னத்தை பெற 50 கோடி ரூபாய் லஞ்சம் தர முயன்ற வழக்கில் டெல்லியிலிருந்து தினகரன் நேற்று சென்னை அழைத்து வரப்பட்டார். பெசன்ட் நகர் ராஜாஜி பவனில் உள்ள மத்திய அரசு விருந்தினர் மாளிகையில் சற்று நேரம் தங்க வைக்கப்பட்ட பின் அடையாறில் உள்ள அவரது வீட்டிற்கு தினகரன் அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு சுகேஷை எப்படி தெரியும், யார் மூலம் இருவரும் அறிமுகமானார்கள் என தினகரன், அவரது மனைவி அனுராதா மற்றும் உதவியாளர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தினகரன் மற்றும் அனுராதாவின் மொபைல் போனிலிருந்த வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றங்கள், அழைப்புகளின் விவரங்கள் ஆகியவை டெல்லி போலீசாரால் சோதிக்கப்பட்டது. இடைத்தரகர் என கூறப்படும் சுகேஷுக்கு சென்னையில் வைத்தே பணம் கைமாறியிருப்பதாக சந்தேகம் இருப்பதால் பணம் தினகரனின் மனைவி அனுராதா, உறவினர் அல்லது உதவியாளரின் கணக்குகளிலிருந்து மாற்றப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் அவரது வீட்டில் லஞ்சப்பணம் கொடுத்தது குறித்த ஆவணங்கள் உள்ளதா என்றும் ஆய்வு செய்யப்பட்டது. சுமார் 6 மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பின்னர் தினகரனை ராஜாஜி பவனுக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். இதனிடையே டெல்லியிலிருந்து விசாரணைக்கு உடன் அழைத்து வரப்பட்ட தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனாவை அவரது வீடு, தினகரன் அலுவலகம் ஆகியவற்றுக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். தேர்தல் ஆணையத்திடம் பணம் கொடுக்க முயன்றதாக கூறப்படும் புகாரில் அதிகாரிகளை அணுகும் முன்னரே பிடிபட்டதாக கூறப்படுவதால் பணம் கைமாறியது குறித்த ஆவணத்தையும் அதற்கான ஆதாரங்களையும் நேரடியாக கைப்பற்றவே டெல்லியிலிருந்து அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது. அடுத்த கட்டமாக தினகரனை கொச்சின் மற்றும் பெங்களூருவுக்கு டெல்லி போலீசார் அழைத்துச் செல்வார்கள் என்று கூறப்படுகிறது.